அம்மாவை பற்றி ஒரு கவிதை. எழுத படிக்க தெரியாத ஒரு அம்மா, ஆனா புள்ள முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக வெளியூருக்கு வேலைக்கோ படிப்புக்கோ அனுப்பிச்சுட்டா. ஆனா அவகிட்ட இருந்து வர வேண்டிய கடுதாசி வரல. அம்மா நான் இப்படி சொல்லட்டுமா, உலகிலேயே மிகவும் கனமான காகிதம் என்றால் அது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே பரிமாறப்படுகிற கடுதாசி தான். அழகு அழகு. அப்ப அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய கடுதாசி இந்த மாசம் வரல. உடனே ஒரு மகன் எழுதுவதாக ஒரு கவிதை இருக்கிறது. கடுதாசி எழுத ஆட்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, கடுதாசி எழுத ஆட்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, வெறும் காகிதத்தையாவது அனுப்பு அம்மா. எனக்கு புரியும், எனக்கு புரியும், ஏதுமற்ற அந்த காகிதத்தில் எல்லாமுமாய் நிறைந்திருக்கும் உன் அன்பு. நமக்கு ஒரு கேள்வி வரும், உனக்கு தான் புரியுது இல்ல அம்மாவோட அன்பு, அவ எழுத படிக்க தெரியல, ஆனா அவ எழுதிதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, அப்புறம் ஏன் அந்த கடிதத்தை அனுப்ப சொல்ற அப்படின்னா, அந்த கடிதத்தை அவள் அனுப்பும் போது அதை மடித்து வைத்து அனுப்புவாள. அப்ப வேலை பார்த்த அவ விரல்களில் இருந்து வழிந்த ஒரு வியர்வை துளி, இல்ல கதிர் இருக்கும் போது பட்ட காயத்திலிருந்து வழிந்த ஒரு துளி ரத்தம் ஏதோ ஒண்ணு அதுல ஒட்டி இருக்கும்ல, அந்த ரத்தத்தின் வாடையோ அந்த வியர்வையின் வாசனையோ அவன் உடைந்து போய் உட்காரும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு அரவணைப்பை தரும் என்றால், அப்படி இது எங்க தெரியுமா யோசிச்சு பாருங்களேன். வேலை பளுவுக்கு நடுவே வெளிநாட்டிலோ வெளியூரிலோ வேலை பளுவுக்கு நடுவே பெற்றோர்களிடம் பேச மறந்த பிள்ளைகள் சும்மா போன் எடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணும் போது, ஸ்க்ரோல் பண்ணும் போது இந்த கவிதை கண்ணில் பட்டுச்சுன்னா எல்லாரும் அம்மாவுக்கு உடனே போன் அடிச்சு போவாங்க. இன்னைக்கு கடிதாசிகள் இல்லை, பெரும்பாலும் கடிதாசி எழுத தெரியாத அம்மாக்களும் இல்லை, ஆனா வீடியோ கால் பண்ண தெரியாத அம்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, போன் வந்து அட்டன் மட்டும் தான் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கும் இது பொருந்தும். ஆக கவிதைகளின் பொருள்களின் பரிணாமம் மாறுபடலாம், ஆனா அதனுடைய அர்த்தம் ஆழம் என்று